வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். நயனாதீவை உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே சில காணொலிகள் பார்த்து நீங்கள் கடந்த காணொலி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல காணொலியை நிறைவு செய்த நான் இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த வீதியால் பயணம் செய்து தொங்கல் வரைக்கும் போய் பிறகு இடைக்க சுற்றி அப்படியே இருக்கிற இடங்களை காட்டி இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறேன். அப்படியே வாங்கோ, உங்களுக்கு இதில் எந்த இடத்துல இருக்குன்றதை காட்டுறேன். சரியா? இந்த காணொலியில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். யாழ்ப்பாணம் மற்றும் வன்னியில் வசிக்கிற உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக பரிசுகளை அனுப்ப விரும்புகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். www.ssyaal.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். சாக்லேட் வகைகள், பூக்கொத்துகள், மரக்கன்றுகள், பழ வகைகள், இலத்திரனியல் பொருட்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை தெரிவு செய்து உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்புவதற்கு வாய்ப்பிருக்கிறது. நீங்கள் ஆர்டர் செய்து 48 மணித்தியாலத்துக்குள்ள அந்த பரிசுகள் கொண்டு போய் கொடுக்கப்படும். வங்கி சேவை ஊடாகவும் பேபால் மூலமாகவும் இலகுவாக நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முக்கியமான ஒரு விடயம், இலவசமாக உங்களுடைய அன்புக்குரியவர்களிடம் அந்த பரிசுகள் கொண்டு போய் கொடுக்கப்படும். திரையில தெரிகிற இந்த தொடர்பெண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நேரடியாக பதிவு செய்வதற்கு www.ssyaal.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். நயனாதீவில் நாங்கள் இப்போ நிற்கிறது இந்த இடம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே இருந்து என்னுடைய பயணத்தை தொடங்கி இப்படியே சுற்றி இந்த மாதிரி முடிக்க போகிறேன். இந்தளவு பகுதியையும் இந்த காணொலியில் உங்களுக்கு காட்ட போகிறேன். எனவே தொடர்ச்சியாக பார்த்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிவர்த்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். பாந்து வரும் பயணத்தை தொடங்குவோம். இந்த சந்தையில் வந்து தான் இந்த காணொலியை நிறைவு செய்வேன். அப்படி எங்கே பாருங்கோ, இதில் நிற்கிறேன். இப்படி சுற்றி கொண்டு வர போகிறேன். சரியா? முதல்ல இது அம்மா வர, அம்மாவோட கதை போகிறேன். அம்மா, இதை விட இது வங்களாடின்றது இந்த தண்ணி சுத்திகரிக்கிற இடம் எங்கே இருக்குது? உங்களோட பேர்? புஷ்பாவதி. நாங்கள் என்னென்னா புஷ்பாவதி என்ற பேரில் இருக்கிற ஆக்களை கனடாக்கு அனுப்ப போகிறோம். அம்மா, உண்மையாக தான். இப்போ அப்போ உங்களுக்கு கனடாவுக்கு போக விருப்பம் இல்லையா? உங்களை கனடாவில் கொண்டே அனுப்பி உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறேன், இந்த இப்போ தெரியும் தானே, இப்போ இப்படி உடுப்புகள் போடணுமெண்டு அப்படி உடுப்புகள் எல்லாம் போட வச்சு, சும்மா இந்த மேலே கோட் சூட் எல்லாம் போட வச்சு, கண்ணாடி எல்லாம் போட்டு அப்படி மாற்ற போகிறோம். ஏன் வேண்டாம்? என்ன சுதந்திரம்? கனடா சுதந்திரம் இல்லையா? நீங்கள் போய் வந்த மாதிரி இல்லை கதைக்கிறீங்க. இந்தியாவுக்கு எப்போ போனீங்க? ஏன் அங்கே போனீங்க? சரி சரி. அப்போ எப்படி போகுது உங்களோட வாழ்க்கை? ஆமாம் அம்மா, அதில் நிற்கிற தண்டுக்கு என்ன பேர்? பிரண்டு. அது என்னத்துக்கு பயன்படும்? சரி. அடுப்பில் இதை கொஞ்சம் 4-5 பேரை வைக்கணும். சரி. வச்சு அடுப்பில் சரியாக சூடு காட்டிட்டு புற எடுத்து இதை உரிக்கணும். தோலை உரிக்கணும். உரிச்சிட்டு பொரித்து குழம்பு வைக்க நல்லா இருக்கும். உண்மையாக சொல்கிறீங்களா? அம்மா, உடம்புக்கு என்ன மாதிரி இருக்கும் இந்த பிரண்டை தாண்டு இருக்குல்ல? இது வந்து நிறைய அந்த நோய்களுக்கான ஒரு வச்சு தெரியாது. ஓ, இருக்கேக்க என்னதான் தெரியும். என்ன வணில உள்ள ஆக்கள் அங்கே அளவக்க புது வழி அந்த மண்ணால் நாங்கள் எங்கள் அம்மா செய்வான். இதை புரிஞ்சு அந்த வடலி உதைக்க வச்சு அடுப்புக்க வச்சு அது வெந்து அந்த தோல் உரிக்கிறதுக்காண்டி தான் அப்படி சூடாக்குறது. அதை சூடு ஆட்டிக்கிட்டு வெண்ணெயில் வதக்கி நல்ல கருவாடும் போட்டு வதக்கி குழம்பு போட்டு நல்லா. நீங்கள் சொல்லவே வாய் ஊறுதே அம்மா. என்ன செய்து வரீங்களா இப்போ? சரி அம்மா, சரி. நாங்கள் உங்கள்கிட்ட ஊர் சுற்றி பார்க்க வந்தனாங்க. சரியான வெயில் என்ன? நான் எனக்கு வீட்டு அம்மா சொன்னா தொப்பி போட்டு கொண்டு போ, ஒரு துணி இந்த இது துணி கட்டு அந்த மாதிரி எல்லாம் சொன்னவா. நான் சொன்னா கருத்து என்ன செய்யறது? என்ன 2 ஆடு காண இல்லை. எங்களோட கடைசி மகனோட இருக்கிறாரு. அவருக்கு தெரியாம
துண்டத்துக்கு தலையில் போட்டுன்னு வாரம் காடு நிற்கான்னு பார்ப்போம். ஐயோ இப்போ இந்த காணொலியை பார்த்துட்டு பேச போகிறேன். இதை பார்த்துட்டு இங்கே வாங்க அண்ணா, உங்களுக்கு நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஒரு மகிழ்வுன்றது இதுதான். என்ன அவர்கள் அந்த ஒரு நிறைவான காலம் இது. அந்த நேரத்தில் தங்களுக்கு பிடிச்சதை செய்யட்டும், அதுக்கான பாதுகாப்பை கொடுங்க நீங்க. சரியா? நான் சொன்னதுக்கு பிறகு ஏதாவது சண்டை பிடிச்சா எனக்கு சொல்லுங்க. போறியா அம்மானு கேட்கணும். ஒரு 4 பார்க்க போகிறோம். இப்போ என்னத்துக்கு வில்லங்கத்துக்கு ஒரு இல்லை அது பிள்ளைகள் அப்படித்தான். நானும் வீட்டை பேசுவேன். அது அன்பு தானே, அன்பு இல்லாம வேற எதுவுமே இல்லை. சரி சரி. 72 வயது, அவருக்கு 75 வயது. 72 வயது மாதிரி தெரியலே. 72 வயது, 43 33 வயது மாதிரி. கல்யாணம் கட்டிட்டீங்களா? கல்யாணம் கட்டி பேர பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சு பிள்ளைய குட்டி பற்றி இளம் பிள்ளையா இருக்கிறீங்க. ஆமா, இது நல்லதா? இது இதை சாப்பிடலாதா? சாப்பாடுங்க ஐயா, சுப்புங்க. இவ்வளோ நஞ்சு தண்ணி ஆமணக்கன்றது அந்த வருத்தங்களுக்கு வச்சு வாட்டி கட்டுறது. காய்கறி சும்மாமா சாப்பிடல அஞ்சு கையில் காய்கறி ஏலாட்டி 2 ஆமணக்கு இருக்கு. ஓ, இது என்ன செய்யற? கால்கை ஏலாட்டி வாட்டி போட்டு பிடிக்கிறது, வச்சு கட்டுறதா? கட்டுறது. எல்லா மணக்கும் இருக்கு, இதுவும் இருக்கு. சரி சரி. நாங்கள் என்ன செய்யறோம்னா, இது காஞ்சதுக்கு பிறகு இப்படி இதில் ஈக்கு கோழி போட்டு இப்படி சுற்றுறது. சுற்றி கொண்டு பம்பரமாக சுற்றும். அம்மாவும் மகிழ்வாக இருக்க விடுங்க. என்ன சும்மா கட்டுப்பாடு போடக்கூடாது, என்னவுமா இல்லையா? அந்த பிள்ளைகள் சிரிச்சு கொண்டு போயிடும் விழுந்தனும். அம்மா இவர் எதுவும் சேட்டை விடுறவர் அவங்களோட? பின்னுக்கு வஞ்சலவா? ஓ, மகன் கொல்லப்படி விடுறீங்களா? நாளைக்கு உங்களை தேடி வருமே காவல்துறை. சரியம்மா, நன்றி நன்றி நன்றி. தம்பிக்கு என்ன பேர்? கஜீவன். எத்தனையாவது படிக்கிறீங்க? எந்த பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க? உங்களோட பள்ளிக்கூடத்தில் எத்தனை பேர் படிக்கணும்? வகுப்பில். சரி 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 தம்பி. சரி சரியம்மா. உண்மையிலேயே அந்த அம்மா எங்களோட அந்த அன்பா கதைச்சா தகவல் சொல்லும்போது இப்போ என்ன சொல்கிற, சில பேர் தெரிஞ்ச தகவல்களை சொல்ல மாட்டேங்க. அது என்னடா இது என்னத்தை சொல்கிறது. ஆனால் அந்த அம்மா சொல்லியிருக்குதா, நம்ம இதுக்கு ஏன் பள்ளிக்கூடம் இருக்குது. சரி, நாங்கள் அதுக்கு முதல்ல என்ன செய்வோம்னா, இந்த வீதியால் நேராக போய் குறுக்கு வீதிகளுக்கு வருவோம். தம்பி, அந்த தண்ணி சுத்த எரிகிற இடம் எங்கே இருக்குது? இதில் ஸ்ரீ கணேசா கல்யாணங்கண்டு இருக்குது. அந்த தண்ணி சுத்திகரிக்கிற இடம் எங்கே இருக்குது? காட்டுறியா? அப்போ இன்றைக்கு சோக்கு தானே. இது என்னடா தம்பி இது? இங்கேயா எரிபொருள் மண்ணெண்ணெயெல்லாம் இங்கேயா கொடுக்குறது? சரியா சரியா. ஓ ஓ சரி. இந்த பகுதி நயினாதீவு தெற்கு. இது 6ஆம் வட்டாரம். இதில் இருக்கிறது நீர்வளங்கள். இந்த இடத்துல இருந்து தானே கடல் நீர் சுத்திகரிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்படுகிறது. நீர்க்குழாய். ஐயா ஐயா, ஆனால் இது என்ன? இது இது வந்து கடல் நீரை சுத்திகரிக்கிறதா? நீங்கள் எல்லாருக்குமே இந்த தண்ணி தான் போகுதா? சரி சரி. இது என்ன கோயில்? சரி சரி. என்ன வங்களாடி ஞான வைரவர் கோயில். அது ஆரோ பிளான்னு சொல்கிறார்கள். அதாவது கடல் நீரை சுத்திகரிக்கிறது. அந்த கோயிலை வேகமாக சுற்றுவோம். ஏன்னா அந்த கோயிலை கூட சுற்றுறோன்னா அந்த பக்கம் இருக்கிற அந்த நீர் சுத்திகரிக்கிற பகுதியை பார்க்கலாம் வடிவா. சரி, இந்த பகுதியில் தான் இருக்குது காவசாந்தி நிலையம், அண்ணா சனசமூக நிலையம். சிறப்ப கடல் நீர் சுத்திகரிக்கப்படுது. இது நயினாதீவு தெற்கு பகுதியினுடைய இறங்குதுறை. இந்த இறங்குதுறையையும் திருத்தி விட்டார்கள்னா சிறப்பாக இருக்கு. சரியா?
ஒரு ஐயா சொன்னவர் குறிக்கட்டுவான் இறங்குத்துறையில் இருந்து இந்த நயினாதீவு தெற்கு இறங்குத்துறை மிக கிட்ட இருக்குண்டு. நான் பயணம் செய்கிற வீதியினுடைய இடப்பக்கம் பாருங்க, மணத்தரை கடற்கரை. ஐங்கரன் அந்த படகு பாருங்க, இங்கே போய் தெரியுமா ஐங்கரன்? இப்படி இந்த வீதியை பாருங்க. பூவரசுக்கு பஞ்சமில்லை. பூவரசு அதிகமாக அந்த வேலியாக தான் பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த இடப்பக்கம் மீன்பிடி தொழில் அதிகமாக செய்கிறார்கள் போல இருக்கு. ஏன்னா அந்த அவர்களுக்குரிய அந்த இடங்கள் இருக்குது. இதான் வாடியடின்னு சொல்கிறது. இப்போ இது அங்கே தான் இருக்கா? இதை விட இந்த இடம் மங்களாவாடி. இது மங்களாவாடி. சரி சரி, அங்கே போகணுமே என்ன? இங்கே இடம் இதுதானே பிறந்த இடம்? சரி சரி சரி. இதில் பாருங்கோ, இதை வங்களாவாடி என்று சொல்கிறார்கள். நான் இப்போ நிற்கிற இடத்த இதால் இப்படி இந்த வீதியால் நேராக போவோம். வலப்பக்கம் கடல், இடப்பக்கம் பாருங்க. இடப்பக்கம் கடல், வலப்பக்கம் பாருங்க. வலப்பக்கம் நிறைய தென்னை மரங்கள். நான் இங்கே அவதானித்த வரைக்கும் நல்ல பயிர்கள் வளரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற நிலத்தோட்டம் என்ன. இதில் இருக்கிறது பள்ளிவாசல், 6ஆம் வட்டாரத்தில் இருக்குது. உள்ளுக்கு என்னென்னு போகிறது, முஹைதீன் ஜும்மா பள்ளி, 6ஆம் வட்டாரம், நயினாதீவு. பாருங்க, உள்ளுக்கு வகுப்பு நடக்குது. சரியா? இது இருக்கிற பள்ளி. ஆனால் ஒரு பிரதான கதவு தான் இருக்குது. இந்த கோயில்கள் மாதிரி சுற்றி பார்க்க இயலாது. என்ன கோயில்கள் வேண்டாம், அப்படியே பைக்லேயே பயணம் செய்து கொண்டு சுற்றி கொண்டு வந்துடுவோம் வழி வீதியை. ஆனால் இது சுத்த வர மதில் கட்டி இது போடப்பட்டிருக்கு வேலி. இந்த வீதிக்கு ஒரு கப் போய் வருவோம் டக்கண்டு. ஓ, பின்பக்கத்தை வேறு. ஆமாம், தென்னந்தோப்புடாப்பா, சிறப்பாக இருக்குடா. தரைப்பகுதியோட சேர்த்து பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி நேராக போனால் இன்னொரு வீதி வருது. நாங்கள் அந்த வீதிக்கு மற்ற பக்கத்தால் வரலாம். பின்பக்கத்துக்கு வருவோம்னு பார்த்தேன். நான் இதால் போகலாமாண்டு இல்லை, பள்ளிவாசலுக்குள்ளே போக முடியாது. யாராவது பெரியவர்கள் நின்றா போய் கதைக்கலாம். ஆனால் அங்கே ஏதோ வகுப்பு நடக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பித்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள், தெரியுதா? யாருமே இல்லை, வகுப்பு தான் நடக்குது. இந்த இடப்பக்கம் பாருங்க, இதை வாடியடின்னு சொல்கிறாரு. மீன்பிடி தொழில் செய்கிற சூழலை அவதானிக்க முடியும். நிறைய படகுகள் நிற்குது. நிறைய படகுகள். சரி, இனி திரும்ப அந்த கடலை காட்டி கொண்டு போகிறத விட நேராக போவோம். இஸ்லாமிய சன சமூக நிதி.
மாதிரியான வீடுகளும் இந்த கோயிலுக்குள்ளேயும் போக முடியாது. இதில் இருக்கிறது ஸ்ரீ மலையின் ஐயனார் ஆலயம், மலையடி ஐயனார் ஆலயம். அது போக முடியாது, ஊட்டி இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், அந்த கடல் அரிப்பு உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டியது. இப்போ இப்படி இருக்கிறது இன்னொரு 100 வருடத்தில் எந்த அளவு பின்னடைவை சந்திக்கும்ன்றது உண்மையிலே யோசித்து பார்க்க வேண்டிய விடயம்தான். அதில் மிகுந்த கவனம் எடுக்கிறது இருக்கான்னு கேட்டால் இல்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஐயோ அழிஞ்சு போச்சுன்னு கத்த தான் தெரியும் அரசியல்வாதிகளுக்கு. இந்த கடற்பகுதி இந்த எவ்வளோ உயரத்தில் இருக்கு, அவர்த்தடிக்கு கப்போயிரும் தான். ஆனால் அந்த கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்ல உயரத்தில் தான் இருக்கு. ஆனால் பாருங்கள், எல்லாம் உடைஞ்சு விழுந்து போச்சாங்க பாருங்க. உண்மையிலே இது மிக ஆபத்தான ஒரு விடயம். ஏனெண்டா பலமான பகுதி இது. இந்த நிலப்பகுதியை பாருங்கோ, கடல் அரிச்சு அது எல்லாம் கீழே விழுந்து உடைஞ்சு போய் இருக்குது. ஆனால் இந்த கற்கள் உடைந்து விழாத மாதிரி பாதுகாத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் உடைஞ்சதுக்கு பிறகு திரும்ப கொண்டு வந்து கான்கிரீட் போட்டு என்ன பயன்? இது இருக்கும்போதே முன்னுக்கு சுத்தவர கருங்கல் அடுக்கிற மாதிரி இப்போ அந்த கடற்கரைகளில் அந்த பீச் சைட்டில் எல்லாம் செய்து வச்சுருக்கார்கள். அந்த மாதிரி இருந்தால் நல்லா. இப்போ அந்த இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ உடைஞ்சு போயிருக்குண்டு. முன்னுக்கு ஒரு நுழைவாயில் காட்டினாங்க இல்லை, அதில் அந்த நுழைவாயில் இங்கே தான் வருது. அது வேறு இது வேறு அடே இல்லை, அதுவும் இதுவும் ஒன்றோ தெரியலை எனக்கு. ஒன்று தானோ. நயினாதீவு மலையடி ஐயப்ப சுவாமி கோயில். சரியா காட்டிக்கொண்டு இப்படியே உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். நல்லா இருக்கும். காட்டிக்கொண்டு கூட்டிக்கொண்டு பாருங்கள். இந்த வீதியினுடைய 2 பக்கமுமே கற்றாழை நடப்பட்டிருக்கு. இல்லை அது தானாக வளர்ந்த மாதிரி தெரியலை, நடப்பட்ட மாதிரி தான் தெரியுது. சரியா? வெள்ளப்பக்கம் அந்த பள்ளிவாசல் வந்த வீதி என்ன, பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வர வீதியால் தென்னந்தோப்பு காட்டினானுல்ல, அந்த வீதியால் வந்தால் இவிடத்தடிக்கு தான் வரலாம். நான் அந்த சங்கு விற்கிற இடத்துல ஒரு அக்கா வந்தவா, அந்த அக்காவை கேட்டு நான் இந்த பகுதியில் இந்த நயினாதீவில் எத்தனை முஸ்லீம் குடும்பங்கள் இருக்குண்டு. அந்த அக்கா சொன்னவா 30 குடும்பங்கள் அப்படி இருக்குங்க. இதில் இருக்கிறது ஒரு கட்டடம். நிறைய வீடுகள் கைவிடப்பட்ட நிலையிலையும் இருக்குது. கூடுதல் அந்த இடம்பெயர்ந்து போனவர்களாக இருக்கிறார்கள். இடம்பெயர்ன்றது யுத்தம் போர் நடந்த இடம் இல்லை, வெவ்வேறு காரணங்கள் ஏற்கனவே அதை பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்குது. அச்சாப்பள்ளியில் உங்களுக்கு இப்போ விளங்குதா எங்கே நிற்கிறவண்டு? இதை விட இந்த நீர் சுத்திகரிக்கிற இடம். அதில் வெள்ளப்பக்கம் திரும்பி போனாங்க. நாங்கள் இனி இந்த பக்கம் போவோம்.
அதால தான் வந்து அங்கால போனாங்க. ஐயோ இங்கே ஒரு பேருந்து எப்படி போய் மாறி போய் நிற்குதுன்னு வேறு. என்னடாப்பா இது? நான் எவ்வளோ காலமாக இதில் நிற்கிது? 50 வருஷமா இதே இடத்துல நிற்குதா? அப்பையிலேருந்து இருக்கா? 50 வருடமாக நிற்குதாம் இந்த பேருந்து. பலதாக போனது தான், இருந்தாலும் அந்த நேரமும் சரியாக கண்டுகொள்ளப்படாமல் இந்த பழசை கொண்டு வந்து இங்கே கொடுக்குறது. அது ஒரு தீவுக்கு ஒரு பேருந்தோ அல்லது என்ன கொடுத்தாலும் அதை புதுசாக கொடுத்தா அந்த போக்குவரத்து செலவுகள் மேலதிக செலவுகள் என்றது இருக்காது. இப்போ ஒரு பேருந்து பலதாக போகிற நேரத்தில் இங்கே வந்து திருத்தணுமென்ற தேவை இருக்காது. ஆனால் பழசை கொடுத்துட்டு திருத்த வாரதுக்கு அதிகமாக செலவு செய்கிறது. நான் அந்த முதலாவது காணொலியில் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரு அண்ணாவும் சொன்னவர் பாருங்க. பழைய பேருந்து தான் என்றாலும் நான் முதலாவது காணொலியில் சொன்ன விடயத்தோடு ஒப்பிடும்போது இதெல்லாம் இந்த பழசாக தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பார்கள் போல கிடக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இடப்பக்கம் திரும்புவோம். கிராமத்தையோ இதில் இருக்கிறது நயினாதேவு ஸ்ரீ கணேச கனிஷ்ட மகாவித்யாலயம். பார்த்துட்டீங்க தானே? அடுத்தது இதில் ஒரு முன்பள்ளி. இதில் ஒரு பிள்ளையார் கோயில். கூடுதலாக அந்த கோயில்களுக்குள்ளே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இங்கே மிக குறைவாக இருக்குது. தவிர மதில் அடுத்தது கேட். பிள்ளையார் கோயில். கூடுதலாக கோயில்கள் எல்லாம் பூட்டித்தான் இருக்குது. நீங்கள் அவதானிச்சு பாருங்க. சரியா இதை அந்த சரியான ஆங்கில இதில் தான் எழுதி இருக்குது. செம்மானத்த புலம் என்ற மாதிரி தான் இருக்குது. செம்மானந்த புலமும் செம்மானத்த புலம் ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயில் பார்த்துனாங்க. இதில் கேணி இருக்குது. முன்பகுதியை பாருங்க. பச்சை பசையிலண்டு புட்டறையோடு இருக்குது. பாருங்க அப்படியே நேராக பாருங்க. நட்டுமையா வீதியில் ஏதாவது கிணறு கிடந்தாலும் தெரியாது. புதுசாக நாங்கள் வாரம் இதுக்கு கிணறு கிடந்தால் தெரியாம விடாது சொல்லி கொண்டு இல்லை தானே என்ன கால கரைச்சலுக்கு. ஸ்ரீ கணேச முன்பள்ளி. தம்பி இது எந்த இடம்? அந்த கோயிலுக்கு என்ன பேர்? அது என்ன பேர்? செம்மானத்தபுரம். என்ன? செம்மனத்தம் புலம். செம்மனத்தம் புலம். உங்களோட பேர்? ஜானுசன். தம்பிக்கு என்ன பேர்? தம்பிக்கு சஞ்சீவ். எப்படி போகுது படிப்பு? எல்லாரும் ஒரே வகுப்பா? நீங்கள் எத்தனையாம் ஆண்டு? 9. சரி. இந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் படிக்கிறீங்களா? படிப்பு எப்படி போகுது? என்ன ஆக போகிறீங்க? இவன் வேறு என்ற அவர் முகத்தை சொல்லிக்கிறார் பார்த்தீங்களா? இவன் வேறு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கேங்க. என்ன அப்படியா யோசிக்கிறீங்க? அப்படியா படிக்கணும்? என்ன படித்தா தான் தம்பி எதிர்காலத்தில் வாழ்க்கை. நான் எல்லாம் அந்த காலத்தில் படிக்காதால பேர் பிடிச்சி விட்டு கிடாக்க போய் எடுத்துக்கொண்டு வாங்க. என்னத்தை செய்கிறது? இங்கே வேறு நான் கண்ணீரே வருது படிக்க. என்னென்னா அந்த தம்பியாக்கள் நான் படிக்கலைன்னு கவலைப்படுறேன்னு சொல்ல. ஏன்னா கொட்டாவி வந்து அந்த பசி கொட்டாவியில் அலுப்பு கொட்டாவி என்ன தொடர்ச்சியாக இப்படியே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ கொட்டாவி வந்த உடனே கொட்டாவி சாதுவாக அந்த கொட்டாவி அடக்கினா கண்ணீர் வேறும் இல்லை. அந்த மாதிரி கண்ணீர் வேறு. நான் அழுகிற மாதிரி நடிக்க தம்பி இந்த முகம் திடீரெண்டு மாறிப்போ. சரி அவன் கவலைப்பட்டிருப்பான். படித்தா சரி தம்பி. என்ன இந்த வீதியில் வெலை பக்கம் இடப்பக்கம் நீர்த்தக்கம். இந்த இடப்பக்கம் பாருங்க முதல். சரி இப்படி வெலை பக்கம் பாருங்க. அங்கங்க அதை காட்டுது எப்படி இருக்குன்னா
இது மழை வெள்ளம் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா வேலிகள் இருக்குது, அதனால் மழை வெள்ளமாக தான் இருக்கும். சரி, இந்த வீதியை பார்த்து கொண்டு வாங்க, நேராக பாருங்க. இதில் இருக்கிறது பெருங்குளம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். சரியா, மீனாட்சி அம்மன் கோயில். பின்பக்கம் இதில் மீனாட்சி அம்மன் தலையரங்கு. நல்ல மரங்கள் நல்ல செழிப்பாக வளருது, என்ன நல்ல மண் வளமப்பா. இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் நிறைய இடங்களுக்கு பயணம் செய்யும்போது இந்த மாதிரியான சூழல் கிடைக்கிறது இல்லை. இந்த பைக்கில் பயணம் செய்து காட்சிப்படுத்துகிறேன். ஏன்னா பைக்கில் பயணம் செய்து எடுக்கும்போது அந்த காட்சி நல்லா இருக்குது. உண்மையிலே தேர்முட்டி இருக்குது, இதுலேயும் தேர்முட்டி இருக்குது. அந்த கோயில் முன்பகுதியே பாருங்க, முன்னைய கால கட்டு அமைப்போடு இருக்குது. சரியா, இந்த வீடியோவில் போகுமா? இந்த மாதிரி குறுக்கு வீதிகளுக்குள்ளே பயணம் செய்கிறதுக்கு காரணம், நாங்கள் வந்த நேரம் நல்ல வீதிகள் எல்லாம் சொன்னாங்க. அப்போ பார்த்துட்டு எல்லாரும் நாயினாதீவு நல்ல வீதி என்று யோசிக்கக்கூடாது. முழுமையான காணொலிகளை பார்த்தாடா உள்ளுக்கும் இந்த மாதிரி வச்சுருக்கிறார்களே என்ன மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு வெறும் கட்டாயம் பெறும். சரி, அதுக்காக தான் இந்த இடங்களை காட்டுறோம். இப்போ இந்த பகுதியிலெல்லாம் வீடுகள் இருக்குது, ஆனால் வீதிகள் போடப்படையது. இந்த பகுதியில் தோட்டங்கள் இருக்குது. நம்ம இது வரைக்கும் வந்ததுக்கு இந்த பகுதியில் தான் நான் தோட்டத்தை கண்டிருக்கேன். இந்த வீதியால் இப்படியே போனால் நாங்கள் அந்த ஒரு ஐயனார் கோயில் காட்டினாங்கள். ஐயனார் ஐயப்பன் கோயில், அங்கே போகலாம். நாங்கள் இப்போ இந்த வீதியால் இப்படி போவோம். வீதி இல்லை, இது ஒரு தரவை பகுதி மாதிரி தான் தெரியுது. இது முன்னுக்கு பாருங்கோ, இப்படி தான் இருக்குது. ஆனால் கூகுள் வரைபடத்தில் வீதி என்று காட்டியிருக்கு. அப்படின்னா இங்கே வீதி போடப்படையாது. அப்படி எந்த பகுதியை பாருங்க, தரைப்பகுதியோடு சேர்த்து கடலை பாருங்க இப்படி இருக்குன்னு. சரி, அப்படியே நேர பாருங்க. பாருங்க இவ்வளவு கற்றாழைகள் இங்கே வளர்ந்து நிற்கிறது. நாகதாளி பழம் இருக்கா? பழம் இருக்கா இல்லையான்னு? பழம் இருந்தால் சாப்பிடலாமடா அப்பா. இந்த பகுதியெல்லாம் பாருங்க பூவரசும் இருக்கு. இதில் இருக்கிறது ஒரு அம்பாள் கோயில். இதுவுமே உள்ளுக்கு போக முடியாது, பூட்டி இருக்கு. ஆனால் எனக்கு இப்படியான வீடு, இப்படியான இடங்களால் பயணம் செய்ய ஆசையாக இருக்கும். இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது உண்மையாக. இந்த பச்சை பசையிலன்னு இருக்குல்ல, அதால். முத்தையா ஞானேஸ்வரி குடும்பத்தில் நயனாதீவு. என்ன இது? ஸ்ரீ பிடாரியம்மன் அன்னதான. அதுதான் பிடாரியம்மன். சரி, தில்லைவெளி வேலையரங்கு சனசமூக நிலையம் ஸ்ரீ பிடாரியம்மன். இதில் இருக்கிறது தான் பிடாரியம்மன் கோயில். ஓ சரி சரி, பிடாரியம்மன் கோயிலை நான் எல்லாம் பூட்டிக்கிறேன். பச்சை பசையில் இருக்கு, நல்லா தான் இருக்குது. காணொலிக்கு நல்லா இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு நிகழ்வு வைக்கிறேன்னா புட்களை எல்லாம் வெட்டி மட்டப்படுத்தி வெறும் நிலம் மாதிரி தான் நிகழ்வுகள் வைப்பார். பிரதான வீதி, ஆனால் வீதி போடப்படையில்லை. இதுக்குள்ளேயே மிதிவண்டி சைக்கிள் பயணம் செய்து பாருங்க, இத்தனை வீதி தெரியுது. இப்போ விளங்குதா? முகப்பூச்சி தான்.
நயனாதீவுக்கு நான் முதலாக வந்து வீதிகளை பற்றி கதைக்கும் போது பார்த்தீங்களா நயனாதீவுக்கு நல்ல வீதியெல்லாம் போட்டிருக்குன்னு சொன்னேன். ஆனால் இங்கால வந்து பார்த்தா இவ்வளோ மோசமாக இருக்குது. வீதி பயணிக்கவே முடியாத அளவுக்கு நிலையில் இருக்குது. இடப்பக்கம் பாருங்க. அடுத்து இதில் ஒரு ஐயா இந்த இடமா நீங்கள்? எந்த இடம் இது? எவ்விடம் இவ்விடம்? இது பிடாரி கோயிலடி. இவ்விடத்தில் எத்தனை குடும்பங்கள் இருக்குது? இதுக்குங்கால இந்த சந்தைக்கு இங்கால ஒரு 25 குடும்பங்கள் இருக்கா? இப்போ இங்கே வாழ்கிற மக்கள்கிட்ட வேலைகள் வேறு யார் உங்களுக்கு? கூட்டிகிட்டு போக போகிறனாலே கூட்டிகிட்டு போட்ட அக்கா சொல்கிறா கூட்டிகிட்டு போக சொல்லி பார்த்தீங்களா? நீங்கள் அது சண்டை பிடிக்கணும் வீட்டை போய். இந்த கிறிஸ்தவ கோயில் 2 இருக்குன்னு சொன்னவே எங்கே இருக்குது? எது உண்டு இப்போ கட்டுப்படுதா? பக்கத்தில் இருக்கா? சரி சரி சரி, நான் பார்க்குறேன். சரி சரி, நன்றி. சரி, அந்த கிறிஸ்தவ கோயில் எங்கே இருக்குன்னு தான் கேட்போம் வந்தேன் நான். இதில் ஒரு கோயில் கட்டுப்படுது. கட்டட வேலைகள் நடக்குது. இதில் எந்த பக்கம் பாருங்க, சரி பிடாரி அம்பாள் சனசங்கம் இந்த பக்கம் பாருங்க, நிறைய வீடுகள். அப்படியே வந்தால் இதில் ஒரு கிறிஸ்தவ கோயில் இருக்குது. அதை உங்களுக்கு பார்க்குறேன். மகிமையின் தேவாலயம், இயேசுவின் மகிமை வெளியிடம். சரி சரி, இதில் ஒரு கோயில் இருக்குது. சரியா? இந்த பகுதியில எல்லாம் திக்கு திக்கான வீடுகள் தான். சில இடங்களில் நெருக்கமாக இருக்குது, சில இடங்களில் திக்கு திக்காக தான் இருக்குது. எங்கே நிற்கிறோம்? இந்த பிள்ளையார் கோயில் அடிக்க வந்துட்டோம். இன்னொரு கிறிஸ்தவ கோயில் ஒன்று இருக்குன்னு சொன்னவர்கள், அதுக்கு நாங்கள் திரும்ப அந்த ஒரு அன்னையோட கதைச்சம் இல்லை, அந்த இடத்துக்கு போகணும். நான் அப்படியே கோயிலை காட்டி போட்டு வந்திருக்கலாம். அதோட அந்த குறுக்கு வீதிகளில் திரும்ப சுற்றி தான் போகணும். அதனால தான் இந்த வீதியால் வந்தேன். இதால் இதில் இடப்பக்கம் இருக்கிற வீட்டை பாருங்க. இந்த இடத்துல நிறைய வீடுகள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் வீடுகள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கு. இப்போ உங்களுக்கு இதை காட்டிக்கணும் போது இது வந்து ஒரு குடியிருப்புகள் இல்லாத இடமான்னு தெரியும். ஆனால் இந்த இடத்த பாருங்க, இப்படி பார்த்தா எத்தனை இடங்களில் வீடுகள். இங்கே இதில் இப்போ நாங்கள் நிற்கிற இடத்தையே பாருங்கள், இந்த சுத்த வர வீடுகள்லாம். ஆனால் கொஞ்சம் அந்த உள்ளுக்குள்ளுக்காக இருக்குது. அவதானித்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இதால் இந்த பக்கம் போனால் நாங்கள் முதல் போன இடத்துக்கு போகலாம். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது என்ன கோயில் என்பதான் கேட்போம். ஆனால் என்ன கோயில் இது? நீங்கள் எந்த இடமா? வீட்டில எல்லாம் ஆட்களே இல்லை. என்ன நான் ஒரு பிரதான வீதி இருக்கானா கூகுள் வரைபடத்தில் ஒன்றும் சரியா தெரியுதில்லை. அந்த கிறிஸ்தவ கோயில் இடத்துல இருக்கு. இதெல்லாம் போகலாமா? இதெல்லாம் மேனம்மா இந்த கிணறெல்லாம் இப்படி சேதப்பட்டு போயிருக்கு.
அப்போ தோட்டம் இப்போ இல்லையா? எதில் தோட்டம் இருந்தது? இது தோட்டக்காணியா? இப்போ தோட்டமே செய்கிறது இல்லையா எங்கள் ஆக்கள்? மற்ற எல்லோரும் பட்டுருக்கீங்க வேணும். நீங்கள் தோட்டம் செய்கிறீங்களா? என்ன பயிர் வச்சுருக்கீங்க? பார்க்கலாமா? சரி சரி. கத்தரி மருந்து அடிக்கிறீங்களா? கிட்ட பார்க்கலாம் தானே போய் வாங்க ஒன்று வைக்கப்படுறீங்க. எப்போ வச்சது இது? இது மிளகாய் வகையே இது தானா இல்லை என்ன மிளகாய் இது? இங்கே பாருங்க நல்லா காய்ச்சிருக்குது. இது என்ன பெரிய மிளகாயாக இருக்குது? இது வேறு வகையா? இங்கே பார்த்தீங்களா இந்த மிளகாயை? இப்படியே பாருங்கள் எவ்வளவு அளவில் இருக்குது மிளகாய்? 1000 நிலையம். கத்தரி அங்கே வெட்டி இருக்கோ. அடுத்தது இப்போ மிளகாய் தான் கூட. இப்போ நட்ட எவ்வளோ காலம்? மார்கழி. இப்போ தை முடிஞ்சுது. இன்னும் மாயலையா ஒரு தடவை? எத்தனை தடவை கொடுத்துருப்பீங்க இது வரைக்கும்? இல்லை நாங்கள் அளவு கேட்கல எத்தனை தடவை இது வரைக்கும் கொடுத்துருப்பீங்க? சரி. இன்னும் முழுமையாக ஆய தொடங்கல. சரி. இப்போ தான் எல்லாம் காய்ச்சிருக்குது. கிளி தொல்லை என்ன அந்த என்ன சொல்கிறது ஏதோ இந்த அடிபடுற மாதிரி கட்டி விடுவேணும் டெண்டு. இல்லை அதை விட அந்த சின்ன பேணி இருக்குல்ல டெண்டு கட்டி விட அந்த காற்றுக்கு அடிபடும். ஆனால் அது அடிபட நாங்கள் அடிபடமோன்னு விட்டு வீட்டை இருக்க கிளியெல்லாம் கொத்தி கொண்டு போடுவோம். என்ன அடுத்தது இது இரவு நிற்கிறதுக்கு தானே? சரி சரி. அப்போ இந்த அம்மா தான் இந்த இடத்துல தோட்டம் செய்கிறேன். நான் அவதானித்த வரைக்கும் வேறு இடங்களில் தோட்டத்தையே காணையில். நாங்கள் முன்பு அறிஞ்சனா இங்கே வந்து இங்கே இருந்து மிளகாயாக இருக்கட்டும் வெங்காயமாக இருக்கட்டும் சந்தைகளில் வந்து பெரிய அளவில் வரவேற்புடையது. நைனாதீவு மிளகாய், நைனாதீவு வெங்காயம் உண்டு. அந்த ஒரு ஐயா சொன்னவர் அந்த கடந்த காணொலிகளில் போட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ வெங்காயத்தோட்டமே செய்கிறது இல்லையா இங்கே? நீங்கள் இப்போ இந்த இடத்துல எத்தனை தோட்டம் இருந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? இப்போ நாங்கள் நின்று அந்த பைக் விட்ட இடம் கூட தோட்டம். ஆனால் ஒன்றும் இல்லை. சரி சரி அம்மா, நன்றி நன்றி. என்ன பேர் உங்களுக்கு? சாந்தி. இப்போ நாங்கள் பயணம் செய்கிறது ஒரு தோட்டக்காணி. என்ன இந்த மிளகாய் செடி கத்திரி செடியெல்லாம் இன்னும் செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா? நல்ல மண்வளம் உள்ள இடம் இப்படி இருக்குது. என்ன செய்கிறது? இதில் இருக்கிறது அந்தோனியார் கோவில். கடற்கரை ஓரத்தில் இருக்கிற அந்தோனியார் கூட பார்ப்போம் இருக்குது. ஆனால் நான் அது எந்த கடவுளாக இருந்தாலும் இந்த கடற்கரை ஓரத்தில் இருந்தால் அந்த தெய்வங்களுக்கு சக்தி வலிமை கூட என்று சொல்லுவார்கள். நல்ல சூழலில் இருக்கிற கோயில் தான். சரி, நாங்கள் இனி இந்த வீதியால் இப்படியே போவோம். இதனால் போய் வீதியில் வரலாம். இந்த வீதிக்கு வந்தனால தான் நான் போகிறேன். என்ன சரி, இப்படி நேராக போனால் பிரதான வீதியில் போயிடுறேன். சரியா? பிரதான வீதிக்கு போவோம். சரி, நான் அப்போ போகும்போது என்ன சொன்னால் இந்த இடத்துல வந்து எங்களுடைய காணொலியை நிறைவு செய்வோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஐயோ கடவுளே, என்ன அம்மா வெயில் ஞாபகம் இருக்கோ? என்ன மறந்து போனீங்க? என்ன ஒரே ஆண்டு படித்து ஒரே எங்கே படித்தேன் நீங்கள்? நான் எங்கே படித்தேன்? நான் உங்களோட பள்ளிக்கூடத்தில் படித்தேன். சொல்லுங்களும் பேர் உங்களோட நண்பன் தான் நான். ஒரே இதாக படித்தேன். என்ன வயது போன மாதிரி இருக்குங்க? எனக்கு இளமையாக இருக்கிறேன் நான்.
எனக்கு 70 வயது இருக்குது. எனக்கு 70 வயது தானே. இளம் ஆளாக இருக்குது. அட பேராண்டி சொல்லுண்டா, அது எத்தனை வயதுண்டு சொல்கிறா. ஆட்டம் சொல்லுங்க, ஆரண்டு சொல்லுங்க. அப்பா என்ன மகன் இதெல்லாம் சொல்லுங்க. நான் சும்மாங்க ஐயா, நான் இப்போ இந்த ஒவ்வொரு இடங்களும் சுற்றி பார்க்குறது. அப்போ வந்த நான் உங்களோட ஊரை சுற்றி பார்ப்போம்ண்டு சுற்றி பார்த்துட்டோம். சரி, இவிடம் இந்த சந்தைக்கு என்ன பேர்? தேன்மொழி சந்தி என்று சொல்றது. தேன்மொழி சந்தியா? தேன்மொழி சந்தி. இது எந்த வீதி? இந்த வீதியின் பேர் கோழிக்கடை சந்தி என்று சொல்லலாம். கோழிக்கடை சந்தி, தேன்மொழி சந்தி, கோழிக்கடை சந்தி. சொல்லலாம். உங்களோட பேர்? நடராசா. நடராசா சந்தி. இது ஏனண்டா நடராசா ஐயா இதில் இருக்கிற சந்திச்சதில் மகிழ்ச்சி ஐயா. சரி சரி. இப்போ இந்த காணொளியில இருந்து விடைபெறுகிறேன். நைனாதீவில் இருக்கிற பெரும்பாலான இடங்களை முழுவதுமாக காட்டி இருக்கிற நம்பிக்கை இருக்குது. நாளைய நாளில் ஒரு பெரியவரோட கதைக்க போறேன். அவர் நைனாதீவு பற்றிய பல விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள போறார். எனவே அந்த காணொளியோட நைனாதீவு பயணம் நிறைவு பெறும். இன்றைய நாளில் இடங்களை காட்டி இருக்கிறேன். நாளைய நாளில் பல விடயங்களை அறிந்து கொள்றதுக்கு காத்திருங்கோ.